எப்படி வச்சிருக்கிறோம் தெரியுமா? மாணவர்களையும் ஆசிரியர்களும் பரமார்த்த குருன்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க. அந்த குருநாதரை எப்போதும் இப்படி கூட்டிட்டு போறது, எந்த ஊருக்கு போனாலும் பின்னாலே போறது வர்றது. ஒரு நாள் குதிரையை வாங்கும்னு யோசிச்சாங்க. குதிரை ரொம்ப வேகமா ஓடும். சரி, குருநாதர் வேற வயசானவர், ஒரு கழுதையை வாங்கிக்குவோம், கழுதையில ஏத்திக்கிட்டு போவோம்னு கழுதை மேல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. சரி, பரமார்த்த குரு தலையில ஒரு தலப்பா கட்டுறது வழக்கம் இருந்திருக்கு. அவர் கழுதை மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்காரு. பின்னால 5 பேர், மட்டி மடையன் சட்டி சடையன் ஜகடன்னு 5 பேர். ஓஹோ, ஆமா, பேர்களை பாருங்க. மட்டி மடையன் சட்டி சடையன் எழுதிருக்கீங்க பரமார்த்த குரு கதையில. இப்ப போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு மரம் கிளை தாழ்வா இருக்கு. அந்த மரத்தோட கிளை தட்டி விட்டு தலையில இந்த தலப்பாக கீழே விழுந்துருச்சு. அது விழுந்துருச்சு. அவருக்கும் தெரியல, அவங்களும் பார்க்கல. ரொம்ப தூரம் போயிருச்சு கழுதை. சரி, திடீர்னு தலையில கைய வச்சிருக்காரு. தலப்பாக காணும். இப்ப குருநாதர் கேட்கிறா, ஏன்டா பின்னாலதானே வந்தியே, என் தலப்பாக விழுந்துச்சே பாத்தியலா? இல்லையே, ஏன் நாங்க பார்க்கல அப்படின்னு. ஏன்டா ஏதாவது விழுந்தா எடுக்கிறது இல்லையா? இனிமே ஏதாவது விழுந்துட்டா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிங்க குருநாதா, நீங்க சொன்னபடி செஞ்சிருவோம். சரி, இப்போ 2 மைல் கடந்து போயாச்சு. 2 மைல் போற போது 5 பேரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு வராங்க. குருநாதருக்கு ரொம்ப என்னடா இது தலையில மூட்டை, சும்மா வந்தீங்க, திடீர்னு மூட்டையா வந்திருக்கேன். ஆமா, நீங்க தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுக்க சொன்னீங்க. ஆமா, அதுக்கு கழுத சாணம் போட்டுச்சு, எல்லாத்தையும் அள்ளி புறக்கி கட்டிக்கிட்டு வரோம்னாங்க. உங்களை மாதிரி ஆளுகளை வச்சு நான் என்னடா பண்றது? இதெல்லாம் பழக்கமா? இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது. இனிமே எது விழுந்தாலும் எடுக்கப்படாது. குருநாதா, நீங்க சொன்னா அதை மீறுவோமா? இப்போ ஒரு 2 மைல் தள்ளி போனா ஒரு மேட்டுல கழுத இப்படி ஏறணும். கழுத இப்படி ஏறும்போது குருநாதருக்கு பிடிக்க முடியாம பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. குருநாதர் கீழே விழுந்துட்டாரு. 5 பேர் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்கேன். அடே, என்னடா கீழே விழுந்துட்டா என்ன தூக்காம போறீங்க? நீங்க தானே எது விழுந்தாலும் எடுக்க அறிவு கொடுக்கணுமா இல்லையா? இப்படி இருந்தா எப்படி ஏன் நடக்கிறது கதை? இந்த கொடுமையை எங்கேயோ சொல்றது. சரி, இப்படிலாம் இருக்கு. அதனால